வாழிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர் வாழிய பாரத மணித்திருநாடு. பாரத மணித்திருநாடு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் காஞ்சி முனிவரின் கனிமொழிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வரிசையில் இன்று 6வது நாளாக விநாயகரை பற்றி, குறிப்பாக விநாயகர் அகவலோடு அவர் விஷயத்தை தொடங்குகிறார் காஞ்சி முனிவர். அதாவது ஔவையாரின் விநாயகர் அகவலை குழந்தைகள் யாவரும் பிள்ளையார் முன் பாடி சமர்ப்பிக்க வேண்டும். கொஞ்சம் கடமுடை என்றிருக்கிறதே, அர்த்தம் புரியவில்லையே என்று பார்க்க வேண்டாம். அர்த்தம் புரிந்தாலும் புரியாவிட்டாலும் ஔவையின் வாக்குக்கே நன்மை செய்கிற சக்தி உண்டு என்று நம்பி அகவலை நெட்டுரு போட்டாவது சொல்லிவிட வேண்டும். இப்பொழுது நமக்கு ஒரு பெட்டி கிடைக்கிறது என்று வைத்துக்கொள்வோம். அழகான பெட்டி, அதில் நிறைய ரத்தினங்கள் இருக்கின்றன. ஆனாலும் பெட்டியை திறக்க சாவியை காணும். அதனால் பெட்டி வேண்டாம் என்று விட்டு விடுவோமா? சாவி கிடைக்கிற போது கிடைக்கட்டும் என்று பெட்டியை வைத்துக் கொள்வோம் அல்லவா? அப்போது பெட்டியை விட்டுவிட்டால் பிறகு சாவி கிடைத்தாலும் பிரயோஜனம் இல்லையே. விநாயகர் அகவல் அப்படிப்பட்ட அழகான பெட்டி. அதற்குள்ளே யோக சாஸ்திர விஷயங்கள் ரத்தினம் மாதிரி உள்ளன. அவற்றை புரிந்து கொள்கிற புத்தி, அதாவது சாவி, இப்போது நம்மிடம் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை. இப்போதே பிடித்து அதை சொல்லிக் கொண்டிருப்போம். சொல்ல சொல்ல தானே அர்த்தமும் புரிய ஆரம்பிக்கும். பிள்ளையாரே அது புரிவதற்கான அனுகிரகத்தை செய்வார். இப்படி சொல்வதால் நாமும் சேமமடைவோம், நாடும் சேமமடையும். பிள்ளையார் எல்லாருக்கும் நல்லவர், எல்லாருக்கும் வேண்டியவர். சொந்தம் சிவசம்பந்தமான லிங்கம், அம்பாள், முருகன் முதலிய விக்கிரகங்களை பெருமாள் கோயிலில் பார்க்க முடியாது. ஆனால் பிள்ளையாரும் சிவ குடும்பத்தை தான் சேர்ந்தவர் என்றாலும் விஷ்ணு ஆலயங்களில் கூட பிள்ளையார் மட்டும் இருப்பார். தும்பிக்கை ஆழ்வார் என்று அவருக்கு பெயர் சொல்லுவார்கள். மத சண்டைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர் அவர். அதனால்தான் புத்த மதம், ஜெயின மதம் எல்லாவற்றிலும் கூட அவரை வழிபடுகிறார்கள். தமிழ்நாட்டில் இருப்பது போல் மற்ற ராஜ்யங்களில் தடுக்கி விழுந்த இடமெல்லாம் விநாயகர் இல்லாவிட்டாலும் கூட பாரத தேசத்தில் உள்ள அத்தனை ஸ்தலங்களிலும் ஓரிடத்திலாவது அவர் இருப்பார். கன்னியாகுமரியிலும் பிள்ளையார், ஹிமயத்தின் கோடியில் கேதாரத்திலும் ஒரு பிள்ளையார் என்று ஒரு கணபதி பக்தர் என்னிடம் பெருமைப்பட்டு கொண்டார். நம் தேசத்தில் மட்டும்தான் இன்றில்லை, ஜப்பானில் இருந்து மெக்சிகோ வரை உலகத்தின் எல்லா தேசங்களிலும் விநாயகர் விக்கிரகம் ஆக்கப்படுகிறது. லோகம் பூராவும் உள்ள சகல நாடுகளிலும் அவரை பல தினுசான மூர்த்திகளில் வழிபடுகிறார்கள். அப்படி லோகம் முழுவதற்கும் சொந்தமாக இருக்கப்பட்டவரை நாம் எல்லோரும் தவறாமல் ஆராதிக்க வேண்டும். வசதி இருப்பவர்கள் அவருக்கு மோதகமும் மற்ற பட்சணங்களும் பழங்களும் நிறைய நிவேதனம் செய்து குழந்தைகளுக்கு விநியோகம் பண்ண வேண்டும். அவர் குழந்தையாக வந்த சுவாமி. குழந்தை என்றாலே அது கொழு கொழு என்று இருக்க வேண்டும். அதற்கு நிறைய ஆகாரம் கொடுக்க வேண்டும். பிள்ளையாரின் தொப்பை வாடாமல் இருக்க அவருக்கு நிறைய நிவேதனம் செய்ய வேண்டும். வெள்ளிக்கிழமை தோறும் அவருக்கு சிதறுகாய் போட்டு குழந்தைகளை சந்தோஷப்படுத்த வேண்டும். பெரியவர்கள் இவ்வாறு மற்ற குழந்தைகளை மகிழ்வித்தால் ஈசன் குழந்தையான பிள்ளையாரும் மகிழ்ந்து பெரியவர்களையும் குழந்தைகளாக தம்மோடு விளையாடச் செய்வார். இப்படி எல்லா விதத்திலும் அருள்புரியும் பிள்ளையாரை வணங்குவோம். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.